கௌரவர்களின் தலைநகராக இருந்த அஸ்தினாபுரம் நகருக்கு கிருஷ்ணர் வந்தார். அங்கு விதுரனின் வீட்டுக்குச் சென்றார். ஆச்சரியத்தில் இருந்த விதுரன் திடீரென்று வந்த கிருஷ்ணரை பார்த்ததும் நிலை தடுமாறினார். ஓடிப்போய் ஒரு ஆசனத்தை எடுத்து வந்து அதை நன்றாக தடவி தடவி பார்த்து கொண்டே அதில் அமரச் சொன்னார். கிருஷ்ணர் சிரித்தபடியே நின்றார். ஏதேனும் சாப்பிட கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து அடுப்படைக்கு ஓடி பழங்கள் கொண்டு வந்து, கிருஷ்ணா, இப்பொழுது என்னிடம் இவை மட்டுமே இருக்கிறது, மறுக்காமல் சாப்பிடுவாயாக என்று கேட்டுக்கொண்டார். விதுரர் சிந்தனையில், நாம் துரியோதனின் உப்பை சாப்பிடுகிறோம். பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் தூது வந்த போது மிகப்பெரிய பள்ளம் தோண்டி அதன் மேல் கம்பளம் விரித்து அந்த கம்பளத்தின் மீது ஆசனத்தை வைத்திருந்தான் துரியோதனன். இப்படிப்பட்ட கீழ்மையான எண்ணம் கொண்ட துரியோதனனின் சாப்பாட்டில் வளர்ந்த நாம் அவனைப் போலவே சிந்தனை கொண்டு சுயநினைவின்றி கிருஷ்ணரை அவமானப்படுத்தும் வகையில் ஏதேனும் பள்ளம் தோண்டி வைத்திருக்கிறோமோ, அந்த ஆசனத்தில் ஊசியை செருகி வைத்து இம்சிக்க செய்திருக்கின்றோமோ என்று பதைபதைத்தார் விதுரர். விதுரருக்கு எவ்வளவு பெரிய ஞானம்! இந்த ஞானியின் கலக்கத்தைக் கண்டு ரசித்த கிருஷ்ணர், விதுரா, என்னை கண்டதும் நீ படுகின்ற உன் கலக்கமே என் பசியை ஆற்றிவிட்டது என்றார். இறைவனுக்காக பூஜை செயல்கள் ஈடுபடும் போது தன்னையும் அறியாமல் தவறு ஏதேனும் செய்து விடுவோமோ, நடந்து விடுவோமோ என்ற எண்ணத்தில் இறைவனைத் தவிர வேறு சிந்தனை இல்லாமல் சிரத்தையுடன் இருக்க வேண்டும். இப்படி இருப்பவர்களே ஞானியாக திகழ்கிறார்கள். இறைவன் இவர்களுக்கே முதன்மையில் அருள்கிறார், அரவணைக்கிறார், ஆட்கொள்கிறார் என்று மகாபாரதத்தில் அற்புதமாக விளக்குகிறது.